ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் ட்ரிபிள் ஸ்வீட் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இன்றைய மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்க பௌர்ணமி நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பௌர்ணமி தான் விசேஷமான பூஜைகள்லாம் நம்ம நிறையா பண்ணுவோம். சந்திரனுடைய மந்திரங்கள் சொல்லுவோம். நம்ம வீட்டில் குபேர பூஜை, மகாலட்சுமி பூஜை எது வேணாலும் நிறைய செய்வோம். அன்றைக்கும் ஒரு ஸ்பெஷல் பூஜை சிவனுக்கும் இருக்கும். எல்லா தெய்வங்களையும் நம்ம அப்படி எல்லா தெய்வங்களையும் வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த பௌர்ணமி. இந்த பௌர்ணமி நாளில் நம்ம குலதெய்வத்தை வணங்குறது ரொம்ப முக்கியமான, ரொம்ப விசேஷங்க. அதாவது பௌர்ணமி, இந்த அமாவாசை, அந்த நேரத்தில் நம்ம குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. அதை நம்ம என்ன செய்யணும்னாக்க, அந்த பௌர்ணமி நாளில் நம்ம எப்போதுமே குலதெய்வத்துக்குன்னு தனியாக ஒரு விளக்கு ஏற்றணும். அது எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். பௌர்ணமி நாளில் ஒரு சாதாரண அகல் விளக்கு, நீங்கள் ரொம்ப நெய் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்ல உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. சாதாரண ஒரு அகல் விளக்கு வாங்க, அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் எப்போதும் வீட்டில் சுத்தமான, நம்ம எப்படி சாப்பிட்றதுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறோம், நல்ல சுத்தமான மரச்செக்கு எண்ணெய் வாங்குகிறோம், நல்லெண்ணெய் வாங்குகிறோம், சுத்தமாக பார்த்து வாங்குகிறோம். அந்த மாதிரி நல்ல எண்ணெயை அதில் ஊற்றணும். ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் தேன் கலந்துக்கணும். அதில் கொஞ்சம் தேன் கலந்துக்கிட்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்துக்கிட்டு, பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு போட்டுட்டு, 3 மிளகு, இதை நான் சொல்கிறதெல்லாம் நல்லா பொரித்து வச்சுட்டு அதெல்லாம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு குலதெய்வம் நிச்சயமாக உங்கள் வீடு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதில் கொஞ்சோண்டு மஞ்சள், ஒரு சிட்டிகை தான் போடணும், ஒரு சிட்டிகை அந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டுட்டு, தேன் கொஞ்சம் போடலாம். தேன் போட்டால் ரொம்ப விசேஷம். அது அன்றைக்கி நம்ம தேனில் விளக்கு போடுறது அப்படிங்கிறது. தேனை கொஞ்சம் போடணும், அது மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும், மிளகு போடணும், பச்சை கற்பூரம் போடணும். இதுமாரி நம்ம போடையில் அதாவது இந்த வாசனையாக இருக்கும். அந்த தீபம் ஏற்றி பஞ்சுத்திரி போட்டு நம்ம ஏற்றுறோம் பார்த்திங்களா. நமக்கு நல்ல குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கணுங்க, மனமாற வேண்டிக்கணும். வேண்டிக்கிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் அதையும் மனசில் நல்லா நினச்சிக்கிட்டு, இதுமாரி பௌர்ணமியில் ஈவினிங்கில் தான், நான் என்ன சொல்கிறேன்னா மார்னிங்லலாம் செய்யக்கூடாது, ஈவினிங் செஞ்சிங்கன்னா தான் பவர் நிறைய இருக்கும். அதனால் ஈவினிங் நேரத்தில் இந்த குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தீபம் ஏற்றி, குலதெய்வம் ஃபோட்டோ இருந்தாலும் சரி, ஃபோட்டோ இல்லைங்க எங்கள் வீட்டிலலாம் மனசுக்கிறேன்னா, அந்த தீபத்தையே அந்த மண் அகலையே இங்கே குலதெய்வமாக பாவிச்சு அதற்கான மந்திரங்கள், அதாவது உங்களுக்கு என்ன குலதெய்வத்துக்குன்னு என்ன ஸ்பெஷலாக மந்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு முருகன் தான் குலதெய்வம்னா, ஒரு அம்மன் தான் குலதெய்வம்னா, அந்த அம்மன் இப்போ ஸ்லோகம் பேரை சொல்லி அந்த நமக சொல்லலாம், போற்றி சொல்லலாம். அந்த மாதிரி அதை சொல்லி ஒரு 108 தர நல்ல மனசார வேண்டிக்கிட்டு, நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் சீக்கிரமாக தீரணும், என்ன பிரச்சனையோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி விளக்கேற்றி, அந்த விளக்கையே நம்ம குலதெய்வமாக பாவித்து சொன்னோம்னா, அதாவது ஒரு இனிப்பான ஒரு நம்ம தேன் கலந்துருக்கும். அந்த இனிப்பான தேன், அந்த மங்களகரமான அந்த மஞ்சளோட வாசனை, கற்பூர வாசனை, பச்சை கற்பூர வாசனை, இதெல்லாம் அந்த மிளகு, இதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு அந்த தீபம் எரிகிறப்ப நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தடைப்பட்டுக்கிட்டே வந்திருக்கலாம். நம்மளுக்கு என்னடா ஒரு விஷயமும் நம்ம நினச்சது ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு விஷயம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா, இதுமாரி நீ தீபம் ஏற்றி நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வணங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நிச்சயமாக உங்களுக்கு அந்த தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு நீங்கள் அதாவது எப்போதுமே ஒரு பிரச்சனை தீர்றதுக்கு நம்ம என்ன செய்கிறதுன்னுமே தெரியாமல் இருந்துகிட்ருப்போம். அந்த மாதிரி நம்ம சின்ன விஷயந்தான் பௌர்ணமி நாளில் செஞ்சோம்னா ரொம்ப விசேஷம், பவராகவும் இருக்கும், ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன்னாங்க இப்போ அன்னைக்கு அந்த முழு நிலா நாளில் நம்ம எது செஞ்சாலும் நம்மளுக்கு 100% சக்ஸஸ் ஆகும். அதனால் நீங்கள் இதுமாரி குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கினா உங்களுடைய தடைப்பட்ட காரியங்கள் அப்படிங்கிறது 100% சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதாவது பௌர்ணமியில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, உங்கள் காரியம் சக்ஸஸ் ஆனிச்சானுங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இதை நீங்கள் மாத்திரம் இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாருக்குமே நீங்கள் இதை பற்றி சொல்லலாம். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.